ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக வாசிக்க போகிறோம். அவைகளின் மூலமாய் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தைகளை தெரிவிப்பார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதில் 12 14 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3 6 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 14 12 14 வரைக்கும். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3 6 வரையுள்ள வசனங்கள். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, சிம்சோனின் ரகசியங்கள். ஹல்லேலூயா. சிம்சோனின் ரகசியங்கள். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மனுஷனை உண்டு பண்ணி மனுஷனுக்காக சகலவற்றையும் செய்த போது அவன் ஆளுமை செய்யும்படிக்கு, அதிகாரம் உள்ளவனாய் இருக்கும்படிக்கு, சகல ஆசீர்வாதங்களை உடையவனாய் இருக்கும்படிக்கு தம்முடைய பிரமாணத்தை அவனுக்குள் ரகசியமாய் வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தை ஆதாமுக்குள் வைத்த அந்த காரியம் யாருக்குமே தெரியாது. நிச்சயமாக சாத்தானுக்கு தெரியவே தெரியாது. அந்த ரகசியத்தை ஆண்டவர் அவனுக்கென்று கொடுத்த ஒரு மனைவி, ஒரு குடும்பமாக அவனை ஏற்படுத்துகிறார். அந்த குடும்பத்திற்குள் அந்த ரகசியம் இருந்தது. தனக்கு கர்த்தர் கற்பித்த ரகசியத்தை அவன் தன்னுடைய மனைவிக்கு மறைத்து வைக்காமல் அதை அறிவித்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். அந்த ரகசியம் வெளியாகும் வரைக்கும் மீறுதல் உட்படவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, தேவ பிள்ளைகளோட கூட, பரிசுத்தவான்களோட கூட தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை ஒரு ரகசியம், உங்க குடும்பம் ஒரு ரகசியம், உங்க வேலை ஸ்தலத்திலே நீங்கள் வித்தியாசமாய் இருப்பது, விசேஷமாய் வாழ்ந்திருப்பது ஒரு ரகசியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ரகசியத்தை நீங்கள் ரகசியமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ரகசியம் ரொம்ப முக்கியம். சத்ருவானவன் ஒரு வீழ்ச்சியை கொண்டு வர, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த, அல்லது ஒரு தோல்வியை கொண்டு வர அவர் முதலாவது தேடுவது என்ன அப்படின்னா, இந்த ரகசியத்தை தான். தேவன் உங்களோட கூட வைத்திருக்கிற ரகசியம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒரு ரகசியத்தை பத்தி சொல்ல, கிறிஸ்துவின் ரகசியம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், 6ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபேசியர் 3:6 வாசிச்சு பாருங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ரகசியமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குதா, அறிவிக்கப்பட்டுங்கிறார். அது முன்னாடி அறிவிக்கப்படல, இப்போ உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நான் வாசிக்கும் பொழுது 2 பிரதானமான ரகசியங்களை பார்க்கிறேன். அதிலே ஒன்றுக்கு முந்தின ரகசியம் என்றும் இன்னொன்றுக்கு பிந்தின ரகசியம் என்றும் பெயரிட்டு அழைக்கும்படி விரும்புகிறேன். இதிலே ஒரு ரகசியத்தை அவன் அறிந்திருந்தான், இன்னும் ஒரு ரகசியத்தை அவன் அறியவில்லை. அல்லேலூயா. சத்தியத்தின்படியே அல்லது புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தின்படி அவன் 2 சத்தியத்தையும் அல்லது 2 ரகசியத்தையும் அவன் அறியவில்லை. இன்றைக்கு அவைகள் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், அவைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் அல்லது கிறிஸ்துவை பற்றியதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு பரிசுத்தம் வேணுமா? எந்த பரிசுத்தம் வேணும்? யோசேப்புக்குள்ள இருந்த பரிசுத்தம் வேணுமா அல்லது இயேசுக்குள்ள இருந்த பரிசுத்தம் வேணுமா? யோசேப்புக்கு என்ன பரிசுத்தம் இல்லையா? இருந்துச்சா இல்லையா? சரி, இப்படியே யோசிப்போமே. உங்களுக்கு ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் வேணுமா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த விசுவாசம் வேணுமா? சொல்லுங்க, எந்த விசுவாசம் வேணும்? சிலருக்கு தயக்கமா இருக்கு. ஆபிரகாமுக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு விசுவாசம், அப்ப அதை கூட கொஞ்சம் வாங்கிட்டு போவோமே. நம்ம ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்தது, ஆனால் அந்த விசுவாசம் ஒரு பிரதான விசுவாசத்திற்கு முன்னோடியா இருக்கு. ஒரு பெரிய விசுவாசத்துக்கு உள்ள இருக்க நிழலா இருக்கு. எப்பா, எனக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் அவர் விசுவாசம் மாதிரி வராது. யோசேப்பு சொல்லுவான், எனக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சு உண்மைதான், ஆனா அந்த பரிசுத்த அளவுக்கு எனக்குள்ள பரிசுத்தம் வராது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவனா இருந்தான், ஆனால் அந்த உண்மையிலும் மேற்பட்ட ஒரு உண்மை எபிரேயர் நிருபத்திலே படம் பிடித்து காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் எந்த நபரை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு ஆபிரகாமையே தூக்கி 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 ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம்னு காமிச்சிட்டு அப்படியே போயிட்டேன்னா என் பிரசங்கம் என்ன இல்லை, ஃபுல் காஸ்பல் கிடையாது, பூரண சுவிசேஷம் இல்லை. ஆபிரகாம் குறித்து பெருசாக காமிச்சிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். ஆனா அந்த ஆபிரகாமிலிருந்து கிறிஸ்துவை இணைக்க வேண்டும், கிறிஸ்துவிலிருந்து சபை இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் பூரண சத்தியம். பூரண சத்தியம் அப்படின்னா ஏதோ பழைய ஏற்பாட்டு நபரை மட்டும் தூக்கி காட்டுறதல்ல, அங்கிருந்து அடுத்த டாட் நேர கொண்டு போய் கிறிஸ்துவோடு இணைக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைத்து அவர் மனவாட்டி இடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே மகிழ்ச்சியோடு இருக்கிற மனவாட்டிகள்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். சில ஆம்பளைங்க கை தூக்குறாங்க. ஏங்க, நான் மனவாட்டிங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிற மனவாட்டிகள். சரி, நிறைய சகோதரிகள் கை தூக்குறாங்க. சரியா? இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரருடையது எல்லாமே உங்களுடையதா? ஆமாவா? அது என்னப்பா சார் பேச்சு? எங்கள் வீட்டுக்காரர் எங்களுடையவர் தானே, அப்படிதானே? வீட்டுக்காரரே எங்களுடையவர் நம்மளுது. அப்புறம் அதே மாதிரி தான். அப்போ கிறிஸ்துவை நாம் உயர்த்தி சொல்லுகிறோம். கிறிஸ்துவனுடையவைகள் அனைத்தும் சபையுடையவைகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குரிய எல்லாமே அவர் தம்முடைய மனவாட்டிக்கு அருளும்படிக்கு விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே நாம் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். அந்த நீதி சபைக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏனென்றால் நாம் அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த ரகசியங்களை பற்றி நம்ம சொல்லணும். 2 ரகசியங்கள். ஒரு ரகசியம் விசேஷப்படுத்தும், இன்னும் ஒரு ரகசியம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை அதன் துவக்கமே எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த, அதாவது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதிகள் யாரும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. அப்படிதானே? 13 அதிகாரத்தில் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நியாயாதிபதிகளை பற்றி எழுதியிருக்கு. நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் ஒவ்வொருத்தனும் என்னென்ன பண்ணா அப்படின்னா, ஒருத்தனெல்லாம் ஒன்றுமே பண்ணல.
அப்படிதானே? நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8 வாசிங்க. அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். 7 வருஷம் நியாயம் விசாரிச்சோம். பின்பு இப்சான் மரித்து, இல்ல 7 வருஷம் நியாயம் விசாரிச்சும் எதையுமே நியாயமா என்ன செய்யல. அந்த காலத்துல புறத்துல போய் என்ன செய்யக்கூடாது, பெண் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிறாரு, 30 பொண்ணுகளுக்கும் பார்த்து என்ன பண்ணிக்கிறாரு, கட்டி வச்சிருக்காரு. பார்த்து வெளிநாடா வெளியூரா சூடானா அதுவா இதுவான்னு பார்த்து என்ன பண்ணிக்கிறாரு, வெளியே எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, இந்த அவருடைய குமாரருக்காவது எடுப்பாருன்னு பார்த்தா 30 பெண்களை என்னதான் எடுத்திருக்கிறாரு, புறத்தில் வெளியே தான் எடுத்திருக்கிறாப்புல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவன் அதாவது அக்கிரமம் செய்ய துணிந்தவனாக இருக்கிறான். நியாயாதிபதி தான் பேரு, ஆனால் செய்கிறது பூரா அநியாயமா இருக்கு. நியாயாதிபதி ஆனால் செய்ததெல்லாம் அநியாயாதிபதி. சரி, ரைட். அடுத்த ஆள் எப்படி இருக்கான்னு பாருங்க. அடுத்த ஆள். பின்பு இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அடக்கம்லாம் சூப்பரா நடந்துருச்சு. நல்ல சபையில் இருக்கிற கல்லறையில புதைச்சாச்சு. அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் பாருங்களேன். 10 வருஷமா இருந்து ஒண்ணுமே செய்யல, ஆனா அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை பத்தி போட்டிருக்காங்க பாருங்களேன். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆயலோன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரணும். யோசுவா சூரியனை நிறுத்தின இடம். பிரைஸ் காட். ஒருத்தன் சூரியவனே நிறுத்தி இருக்கிறாயா, ஆனா இந்த நியாயாதிபதி ஒண்ணுமே செய்யல. 10 வருஷம் என்ன இருந்தாரு, 10 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. ஊழியத்தின் விளைவு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் என்ன இருக்கு, ஒண்ணுமே போடல. அதாவது தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கூடாதவனாய், இயலாதவனாய், ஒண்ணுமே செய்யாதவனு கூட 10 வருஷம் கொடுத்திருக்கிறார். அதனால இன்னொரு 5 வருஷம் கொடுக்கல, தப்பு கிடையாது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த 5 வருஷம் ஏதாவது செய்வாங்க. ஆமென். 10 வருஷமா ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா, ஆமென். அடக்கம் பண்ணப்படுது எங்க? ஆயலோனுக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. சரி, ஒருவேளை கிடைக்கலாம், நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ 10 வருஷமும் ஒன்றும் செய்ய மாட்டாங்களோ, அதை இன்னைக்கு பிரசங்கமா பண்ணிட்டோமோ? சரி, கர்த்தர் அறிவார். அடுத்தபடியா அடுத்த ஆள் என்னன்னு வாசிங்க. அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான இஸ்ரவேல் நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க. அதாவது அவன் என்ன பண்ணிருக்கான், அவனுடைய பெரிய சாதனை என்னங்க? பெரிய சாதனை என்னது? எல்லாருக்கும் பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்படிதானே? அவருடைய பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் வரிசையா ஆளுக்கு ஒரு பைக்கு, அப்படிதானே? அவ்வளவுதான் பெரிய சாதனை. அல்லேலூயா. எதிர்கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் வசனத்தில் இருக்குன்னு தெரிஞ்சா எடுத்து விளையாண்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை கவனிக்கிறீங்களா? 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் என்று வந்த போதே அவன் குறைவுபட தொடங்கி விட்டான், அப்படிதானே? தேவன் அவனை ஏற்படுத்தின ஸ்தானத்திலே அவன் உண்மையா இருக்கவில்லை. எனவே அவன் குறைவுபட தொடங்கிவிட்டான். 40 குமார் இருக்கிற இடத்துல 80 பேர பிள்ளைகள் இருந்துருந்துச்சுன்னா நிச்சயமா அது ஆசீர்வாதம், அவன் பெருக்கத்துக்கு நேர போறான்னு அர்த்தம். ஆனா 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருந்தார்கள். அவங்க பிள்ளைங்க. ஸோ பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வண்டி மட்டும் ரெடி பண்ணிக்கிறாரு. ரெடி பண்ணி சிங்கிளாக போங்கடா நீங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோதான் அவர் செஞ்ச பெரிய. அவர் 8 வருஷம் நியாயம் விசாரித்தார். இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் நினைக்கிறாருன்னா,
இவர்கள் எல்லாரும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதிகளாக இருந்த போதிலும் இவர்கள் தேவன் சொன்ன காரியங்களை செய்யவில்லை. இவங்களாம் செயல்பட்டாங்களான செயல்பட்டாங்க, ஆனா இவர்கள் தங்களை வளர்த்து கொண்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்மை ஏற்படுத்தின நிலையிலே நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறோம், அதுதான் பேசப்படும். நீங்க பைக் வாங்கினீங்க, உங்க பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் கார் வாங்கினீங்க, அது முக்கியம் இல்லை. கர்த்தருக்காக நீங்க என்ன செய்தீங்க, கர்த்தருக்காக நாம் என்ன செய்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்ன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக நீங்க செய்கிற காரியத்தை நீங்க விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் அவைகளை அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் நம்ம எல்லாரும் தேவ சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தாளந்துகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நேரங்கள், அது மாத்திரமல்ல நாம் பேசின வீணான வார்த்தைகள். அப்படிதானே, மனுஷர் பேசின வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன பேசுகிறோம். சில ஆட்கள் உங்களை பேச வைப்பான், வந்து உட்கார்ந்து பேசி பேசி பொருணி கூறி கூறி அதெல்லாம் என்ன செஞ்சிடணும். சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான். அபிஷேகம் நமக்குள்ள வந்து நம்ம வேறு மனிதர்களாய் மாறிவிட்டோம் என்று சொன்னால் பல காரியங்கள் பேசப்படும். ஆனா அதை என்ன செய்யக்கூடாது, அதை உள்ள வாங்க வாங்க நீங்க உங்களையே நீங்க என்ன பண்றீங்க, ஸ்லோ டவுன் பண்றீங்க. யூ வில் கோ பிஹைண்ட். யாரை குறித்து புறணி பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி போயிடுவாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், பின்னாடி வந்துட்டு இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் ஓமான்ல இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சக்தி. ஆண்டவர் சொன்னாருங்க, பார் நீ ஊழியத்தில் இருக்கிற, உன்னை குறித்து கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க, ஆனால் அவங்க கண்டிப்பாக உனக்கு பின்னாடி தான் பேசுவாங்க, உனக்கு முன்னாடி நிச்சய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. You have only time to take care of everything that is before you. உனக்கு முன்னாடி பேசுகிறவைகளுக்கு மாத்திரமே நீ நேரம் செலவிடு. உனக்கு பின்னாடி பேசுற பத்தி நீ நேரம் என்ன செய்யாத, செலவிடாத. It will slow you down. அது உன்னுடைய ஓட்டத்தை என்ன செஞ்சிடும், அது உன்னை ஓட்டத்தை, உன் வேகத்தை குறைத்து விடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த காஸ்ட்லி லெசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். அதனால பின்னாடி பேசுறத பற்றி நான் என்ன செய்யறதே இல்லை, கவலைப்படுறதில்லை. I'm just keep going. ஹல்லேலூயா. பகல தட்டி சொல்லுங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு நசரேயனை பிறப்பிக்க வேண்டும் நினைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எனக்குனே ஒருத்தன் வளரணும், அவன் பிறக்கிற போதே பிரதிஷ்டை உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த பிரதிஷ்டையின் பங்களிப்பு அவனே இருந்து துவங்காமல் அவன் தாயின் இடத்துல என்ன செய்து துவங்குது. சில நேரம் ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தத்தை பத்தி பேசுகிறார் உங்ககிட்ட அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்களிடத்திலே சிலவற்றை அவர் என்ன செய்கிறார், துவங்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யும், பிள்ளைகளின் பெண் சந்ததிகளை நிச்சயமாக அது பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். சரி, ஸோ பிரதிஷ்டையோடே ஒருவன் பிறக்கிறான், பிரதிஷ்டையோடே வளர்கிறான். நசரேயன், அப்படித்தானே, நசரேயன். அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தில் நிறையா இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அவன் முடிய என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை. 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு வந்தீங்கன்னா 25ஆம் வசனம், அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இதான் அந்த என்கவுண்டருடைய பிகினிங். ஹோலி ஸ்பிரிட் அவனுடைய வாழ்க்கையை அன்னைக்கிலிருந்து அவர் என்ன பண்ணார், அவனை நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் முந்தின ரகசியம் என்று சொல்லுகிறோமே, அந்த முந்தின ரகசியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதிகாரம் 14ஆம் அதிகாரம். அதிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது.
அவன் போயிட்டு ஒரு பெண்ணை பார்த்துட்டு பெலிஸ்தரின் குமாரத்தைகள் ஒருத்தியை பார்த்துட்டு சொல்றான், எனக்கு அவ தான் வேணும் அப்படிங்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனத்தை வாசிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று. இது கர்த்தரின் செயல், இது கர்த்தருடைய செயல். என்னப்பா கர்த்தருடைய செயல்னா? ஒரு பகைக்கப்பட்ட, அப்படிதானே? இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தர் யாரு? பகையாளிகள். பகையாளிகளில் ஒரு பிள்ளை, பகைக்கப்பட்ட இடத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை. இது கர்த்தருடைய செயல். ஏன்னா பின் நாட்களில் புறஜாதியாரிலும் அவருக்கு ஒரு மனவாட்டி இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்களும் நானும் நேசிக்கப்படத்தக்க அப்படி வரல, நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? பகைக்கப்பட்ட. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யாக்கோபுக்கு ஒரு ராகேலும் லேயாலும் இருக்கிறாள் என்றால் நாம் அழகுள்ளவைகளிடத்தில் பிறந்தவர்கள் அல்ல, கூச்சக்கனியின் இடத்தில் பிறந்தவர்கள். அப்படிதானே? நம்ம யாரு? நம்ம அப்படிதான். ஆமாங்க, புறஜாதியார். ஆனா தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி புறஜாதியாரில் இருந்தும் ஒரு மனவாட்டி கிறிஸ்துவுக்காக ஏற்படுவாள் என்கின்ற சத்தியத்தை முன்னறிந்து பகைக்கப்படத்தக்க இடத்திலிருந்து ஒரு பிள்ளை. அவன் சொல்லுகிறான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கர்த்தருடைய மனவாட்டியா சபையா இருந்தீங்கன்னா, இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களை பத்தி உள்ள சர்டிபிகேட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களை பத்தி என்ன சொல்லணும்? அவள், இந்த சபை என் கண்ணுக்கு பிரியமானவள். ராஜாக்கள் புத்தகத்தில் ஃபுல்லா எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்கும்? அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செஞ்ச காரியம் படுமோசமானுச்சுன்னு இல்லை, அவன் செஞ்ச காரியம் ஊருக்குள்ள நல்லா இருந்துச்சு. அப்பா, அவரை மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. ஆனா கர்த்தரின் கண்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? பொல்லாப்பாய் இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பார்வை, அதில் இருக்கிற நீதியும் பரிசுத்தமும் எவ்வளவு நேர்த்தியானது. அவருடைய கண்கள் எவ்வளவு அழகான கண்கள். பாலினால் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது என்று உன்னத பாட்டிலே சொல்கிறது. காரணம், அதிலே அவ்வளவு நீதியும் பரிசுத்தமும் இருக்கிறது. இருதயத்திற்கு ஏற்றவன் தான் தாவீது. ஆனால் பாவம் செய்த போது அவனுக்கு நீதியுள்ள தீர்ப்பு வழங்கப்படுது. நீயே அந்த மனுஷன். சரி, நம்ம தாவீது தான், பேசாம சைலண்டா ஒதுக்கி விட்டுருவோம். என்ன பண்றது? சரி, ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்டான், டே போடா, திருந்துடா, நல்லா இருடா அப்படின்னு இல்லை. அங்கதான் அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம். அதை வாசிக்கும் போதெல்லாம் கண்கள் கலங்கும். காரணம், இவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த போதிலும் தப்பு செய்த போது தவறுதான் என்று சொன்னார். அவனோட பேசவே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து ஆழமாய் படித்து கொண்டு வருகிறேன். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 86வது வயது, அதாவது 85 முடிந்து 86 அந்த நாட்களில் அவன் மாம்சத்திற்கு உட்பட்டு அவன் அவிசுவாசமாய் செயல்பட்ட ஒரு காரியம், அவன் 99வது வயது வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் தான். சிநேகிதன் தான், ஆனாலும் அவனுக்கு அவர் தம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்தவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், எவ்வளவு நீதி உள்ள தேவன். சிநேகிதன் தான், ஆனாலும் அவருடைய சத்தம் மௌனமாக இருந்தது. 99வது வயதிலே அவனை கடிந்து கொண்டு பேசினார். எனக்கு முன்பதாக உத்தமனாய் இரு என்று சொல்லி பேசினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரதிஷ்டையோடு பிறந்த நஸ்ரேயன், அவனை குறித்து சகலமும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், அந்த மனவாட்டி பகைக்கப்படத்தக்க இடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, அதுதான் சபை. அப்படித்தானே? அது மாத்திரமல்ல, அவள் கண்ணுக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லணும், என் கண்ணுக்கு அவன் நல்லா தான் பார்க்கிறான், என் கண்ணுக்கு நல்லா இருக்கான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அது மாத்திரமல்ல, பாருங்க இந்த சபை எப்படி இருக்க வேண்டும். 7 நாட்கள் விருந்து நடக்கிறது, சுவையுள்ளவைகள் வரிசையா எல்லாத்தையும் கொடுக்குற. இது சாப்பிடுமா, அதை சாப்பிடுமா, இது அது அது இது.
ஆனா இவள் அழுது கொண்டே இருக்கிறாள். காரணம் என்னன்னா, அவள் நம்புகிறாள் சுவையுள்ளவைகளை பார்க்கிலும் சிறந்தவைகள் இவருடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கற்புள்ள நல்ல மனவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சுவையுள்ளவைகளை திருப்தி பண்ணிட்டு போயிருக்கணும். ஆமா, இந்த பிள்ளைக்கு 2 மாம்பழத்தை கொடுத்தாலே போதும், இதுக்கு ஒரு ஜிலேபியை கொடுத்தாலே போதும், அது வாட்ட போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எதை வாங்கினாலும் எந்த நன்மை பெற்றாலும், ஆண்டவரே இந்த நன்மையெல்லாம் பார்க்கிலும் உம்முடைய இருதயத்தில் இருக்கிற நலமுள்ளவைகள் எனக்கு தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்படிதான் இந்த புறஜாதியார் மனவாட்டி இருக்க வேண்டும். இது வேதத்தில் வார்த்தைகளை எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிதான் அவ இருந்திருக்கிறா. அது மாத்திரமல்ல, ரகசியத்தை அறிந்து கொண்ட உடனே அந்த ரகசியத்தை தன் ஜனத்தாருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்றைக்கும் நமக்கு ரட்சிப்பு என்கிற ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எத்தனை பேர் நாம் அதை நம்முடைய ஜனத்தாருக்கு அறிவிக்கிறோம்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த முந்தின ரகசியத்துக்கு வருவோம். அந்த ரகசியத்திற்குரிய நிகழ்வு 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கலாம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஏன்னா ஒருவேளை இந்த வாரத்தில் அல்லது இந்த நாட்களில் ஒரு திடீர் சூழ்நிலை, அப்படிதானே, சடன்லி, அப்படிதானே, திடீர்னு ஒரு பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா தி அனாயிண்டிங் ஹஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் யூ. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வச்சிருக்கு தெரியுமா? prepared, ever prepared. That's a right anointing. அதான் சரியான அபிஷேகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிங்கம் வருதுன்ன உடனே ஆஹா சிங்கம் வந்துருச்சு, இப்பதான் நான் பயிற்சி எடுக்கணும், ஊஹான் இருந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. நம்ம ஆட்கள் எல்லாரும் அப்படிதான். நான் உபவாசிக்கவில்லையே, நான் சற்று உபவாசித்து விட்டு வரட்டும் அப்படின்னா அதுக்குள்ள அது வாட்டில் கழுத்தையும் காதையும் கடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. யூ மஸ்ட் பிலீவ் ஃபர்ஸ்ட். நீங்கள் முதல்ல நம்பணும். என்ன நம்பணும்? ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஆல்வேஸ். ஆமென். ஆவியானவர் எனக்குள் இருக்கிற பொழுது, ஆவியானவர் என்னோடு இருக்கிற பொழுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும். சில நேரம் கையில் ஒன்றுமே இல்லைன்னு வந்திருக்கலாம். சில நேரம் மனசுல யோசனையே இல்லைங்க, அப்படிதானே. யோசனை பார்த்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நிற்க எங்களுக்கு பேலன் இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. கையிலையும் ஒன்றும் இல்லை, மைண்ட்லேயும் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதே தெரில. அல்லேலூயா. சில கார் ஓடிட்டு போகும்போது சொல்லுவோம், அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, ஓடலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் என்னது பட்டிமன்றத்தில் ஒருத்தர் கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார், நல்லா நியாயமாக இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாராம். காரில் வேகமாக வந்துட்டு இருக்கிறார். இந்த காரில் வேகமாக வந்துட்டு இருக்க பொழுது இங்கே, அதாவது ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 90-100 பிள்ளைகள் ரோட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்டில் ஒரு 10 பிள்ளைங்க நின்றுட்டு இருக்காங்க. காரில் வேகமாக வந்தவருக்கு இடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த 90 இடிப்பாரா இந்த 10 இடிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்களாம் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த கரெக்டாக சொல்ல, 10 தான் இடிச்சு தள்ளுவோம், நாங்கள் 10 தான் என்ன பண்ணுவோம், இடிச்சு தள்ள, வேற என்ன பண்ணுறதுங்க. அந்த பக்கம் நான் 90, இந்த பக்கம்னா 10. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர் தான் கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கான். 90 பேர் எங்கே நிற்கிறாங்க, விளாண்டுட்டு இருக்கான் ரோட்டில். உண்மையாக யார் அடித்து காலி பண்ணியிருக்கணும்?
ரோட்டில் இருக்கவன் அடிச்சு கால் பண்ணி யாரும் நீ விளையாடுறதுக்கு நானா போய் என்ன பண்ணிடுறோம் நம்ம எல்லாருமே. ஐயோ 90 உயிர் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், நியாயமாக விளையாண்டுட்டு ஒருத்தனை போய் அடித்து காலி பண்ணணும். இதுதான் சிலுவையில் நடந்துச்சு. அப்படி தானே, இப்படி தான் நடந்துச்சு. நம்மெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு அக்கறம் பண்ணிட்டு 99 அங்கே இருந்தோம். ஒரே ஒருத்தர் நியாயமாக வந்து கிரவுண்டில் நியாயமாக சகல நீதி உட்பட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் அடித்தா சிலுவையில். அதனால தான் நமக்கு என்ன கிடச்சிச்சு, ரட்சிப்பு. அல்லேலூயா. ஓகே, இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணனே தெரியல, அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு நடத்துவார். நீங்கள் ஆயத்தப்படுறதுக்குள்ள அவர் எப்படி இருப்பார், ஆயத்தமாக இருப்பார். பாலசிங்கம் பாய்ந்தது, ஆனால் அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினபடினால் அவன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தோம். கையிலே ஒன்றும் இல்லை, பையிலே ஒன்றும் இல்லை. அப்படிதானே, சவுலுக்கும் வேலைக்காரனும் அதான் சொல்லலாம், கையிலையும் இல்லை பையிலையும் இல்லை. அப்படிப்பட்ட நேரங்களிலும் உங்களுக்கு பாதுகாப்பாய் பக்கபலமாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு பெரிய வெற்றி பதிவு செய்யப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வரான். திரும்பி வரும்போது அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சுவையுள்ள தேன். முன்னொரு நாளில் பிரசங்கம் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களை அழிக்க தேடி அல்லது உங்களை அழிக்க நினைக்கிற சத்துரு எங்கே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறானோ, ஒரு தீமை எழும்பி நிற்கிறது என்று சொன்னால் அதே இடத்தில் உங்கள் நன்மையை சேகரிக்கும் தேனீ கூட்டங்களை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு தான் தீமை, ஒரு சைடில் தான் தீமை வருது, ஆனால் உங்கள் நன்மையை சேகரிக்கிறதுக்கு ஆண்டவர் பலரை ஏற்பாடு பண்ணுறார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, இந்த காரியத்தை வச்சு தான் என்ன பண்ணுறான்னா ஒரு ரகசியத்தை விடுகதையாக அறிவிக்கிறான். ஏன்னா இது நடந்தது யாருக்கு தெரியாது, அவனுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு என்ன செய்யணும், பார்க்கணும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சொன்னது ஒரு வெறும் விடுகதை தான். ஆனால் நமக்கு தெரியும் அதில் இருக்கிற அந்த முந்தின ரகசியத்தில் இருக்கிற ஆழமான சத்தியம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இதை ஒரு சாதாரணமாக நினைச்சு விட்டுற முடியாது. இந்த வசனத்தை வாசிங்க, நியாயாதிபதிகள் 14 வந்து 12-13. சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றார். விடுவித்தால் ஆளாளுக்கு ஒரு துப்பட்டி என்ன செய்யும், ஒரு மாற்று வஸ்திரமும் ஒரு துப்பட்டியும் கிடைக்கும். அப்படிதானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கிடைக்கும். விடுவிக்கலைன்னா சிம்சோனுக்கு எத்தனை கிடைக்கும்? பர்சன்டேஜ் பார்த்தீங்களா, ரேஷியோ 1:30. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 30 மடங்கு அவன் எப்படி இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிலைனா விடுகதை ரகசியம் உங்களுக்கு தெரிலைனா அது அவருக்கு தான் லாபம். ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் லாபம். அப்படிதானே. இன்னொரு விதத்தில் சொன்னால், இந்த விடுகதையின் ரகசியத்தை தெரிந்திருந்தால் லாபம், தெரியவில்லை என்றால் நஷ்டம். அப்படிதானே. தெரியும்னா நீ உன்னை வாங்கிக்கலாம், தெரியாதனா நீ உன்னை என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால தான் முந்தின ரகசியம் ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்கிறது. அதில் என்ன இருக்குது தெரியுமா, அதில் ஒரு மதுரமும் இருக்கிறது, ஒரு பலமும் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. திம்னாத் திராட்சை தோட்டம் என்று சொன்னாலே அது இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே சிங்காசனம் அமைத்து
ஆளுமை செய்து கொண்டிருந்த பாலசிங்கம் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. அது போற வர எல்லாரும் என்ன பண்ணிருச்சு, முழுங்கி போட்டுருச்சு. அப்படிதானே? அதை ஒருத்தராலையும் மேற்கொள்ளவே முடியல. அதை மோசே முறிச்சு பண்ணி பார்த்தாரு. ஆபிரகாம் யாரா இருந்தாலும் யாரையுமே என்ன செய்யல, எல்லாரையும் அது முறித்து போட்டுருச்சு. ஆனா அந்த வழியிலே ஒரு நசரேயன் வந்தார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாயிருக்கிற இயேசு வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லார் மேலும் பாய்ந்த நியாயப்பிரமாணம் அவர் மேலும் பாய்ந்தது. ஆனால் அது நீதியை அவர் முற்றிலுமாய் நிறைவேற்றி அதை உரிந்து கொண்டு ஜெயம் எடுத்து நமக்கு கிருபையை அருளியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்தே உடல் எடுத்து வந்த ஒன்றுதான் கிருபை என்னும் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த கிருபையில் 2 இருக்கு. ஒன்று மதுரமும் இருக்கு, இன்னொன்று பலம். இப்போ இந்த வாரத்தில் இந்த கிருபை நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னு சொன்னா அதில் இருக்கிற மதுரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எல்லாம் மாற்றிடும். அதில் இருக்கிற பலன் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்ப முந்தின இந்த ரகசியம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அடையாளமாக இருக்கிறது. அதிலே மதுரமும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு அடையாள மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த கிருபையின் ரகசியத்தை அறிந்துகிட்டோம்னு சொன்னா நமக்கு ஒரு அடையாள மாற்றம், வஸ்திரம் மாறிடுது. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினாலே, கிருபையினால், விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம். அப்படிதானங்க? கரெக்டா? பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபை வந்ததுனால தான் அந்த 30 பேத்துக்கும் வஸ்திர மாற்றங்கள் கிடைத்தது போல, அடையாள மாற்றங்கள் கிடைத்தது போல, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வஸ்திரம் தரித்து நிற்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் முந்தின ரகசியத்தின் அடையாளம். முந்தின ரகசியம் இதுதான். அது சரி. பிந்தின ரகசியம் ஒன்று இருக்கு. அந்த வசனத்தையும் கூட வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம், அதிலே 6வது வசனம். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம்? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம்? அல்லேலூயா. முந்தின ரகசியம் சிம்சோனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விடுகதை. அது விடுகதையா சொல்லிட்டான். அந்த விடுகதைக்கு அவனுக்கு தெரிஞ்ச பதில் என்ன, அதை நம்ம சொல்லிட்டோம், சிங்கமும் தேனும். ஆனா அதுக்கு ஆவியானவர் எழுதி வைத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற ரகசிய பதில சபைக்கு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பகிர்ந்து கொடுத்துட்டோம். முந்தின ரகசியம் தேவனுடைய கிருபை பற்றியது. கிருபை உண்மையிலேயே ரகசியம்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையிலே லாபமானவைகள் உங்களை சேர்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகுகிறபடினாலே அது தினம்தோறும் ஒரு புதிய அடையாளத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு மேன்மையை உங்களுக்குள் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அது மாறாவை மதுரமாய் மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனமடிவுகளை மாற்றுகிற அல்லது உங்களுடைய பலவீனங்களை போக்குகிற ஒரு தேவ பலமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பிந்தின ரகசியம் அவ கேட்கிறா, தெலீலாள் கேட்கிறா, ஒரு மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது? She wanted to know the secret behind his strength. அவனுடைய மகாபலத்திற்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சிம்சோனுடைய அந்த பிரதிஷ்டையோடு இருக்கிற முடியில எத்தனை சடை இருந்துச்சு தெரியுமா? எத்தனை சடை இருந்துச்சு? அதெல்லாமா டீட்டெயிலாக எழுதணும் வேதத்தில்? யோசிச்சு பாருங்க. அவை ஏங்க எத்தனையோ சகோதரிகளை பற்றி பைபிள் இருக்கு. அவங்க எத்தனை சடை போட்டாங்கன்னு போட்டுக்கான்னு. சாராள் அழகுள்ளவளா இருந்தால், பாட்டியா இருந்தாலும் பியூட்டியா இருந்து 7 சடைகளோடு அலைந்தாள். அப்படியா இருக்கு? இல்லையே, அதெல்லாம் இல்லை. ஆனா சிம்சோனை பற்றி மட்டும் என்ன பண்ணிருக்கு? 7 சடைகள். பகல தேடி சொல்லுங்க, சீக்கிரமா அதை பத்தி கேட்போம் நம்ம.
அல்லேலூயா. இவைகளெல்லாம் தேவ ஆவியானவர் சும்மா எழுதி வைக்கவில்லை. அந்த பலத்தின் ரகசியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடுகளை வரும் நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம சொல்ல தான் போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆவியானவர் அருளுகிற பலத்தினாலே நமக்கு ஏற்படுகிற 7 விதமான வல்லமை. எனவே இது என்ன சொல்கிறது, எல்லா வல்லமையாலும் நீங்களும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ ஒரு சடையாக போட்டிருந்தாலும் 7, சில விஷயத்துக்கு இந்த ஒன்று எடுத்து அடித்தாலே போதும், அவருக்கு தெரியும். அவருக்கு சில விஷயத்துக்கு நம்மளாரு 7 சுற்றி என்னைய பார்க்காதீங்க, என்ன பாஸ்டர் 7ன்றீங்களே உங்களுக்கு. நான் அவ்வப்போது என் மனைவிட்ட கேட்பேன், என் மனைவி பின்னாடிக்கு முடிய வெட்டுங்க. நான் சொன்னேன், அங்கே கொஞ்சம் தான், அங்கே தான் கொஞ்சம் இருக்குது, வேணா என்ன பண்ணு, அதை ஒரு சடையாக வேணால் போட்டு விடு. 2 தடவை சர்ச்சை சுற்றி வந்தால் நம்ம சபையிலுக்கு சில ஆட்கள் நாங்களும் இதே மாதிரி வழக்கணும். அது ஒரு இது வரும்ல, ஒரு இன்ஸ்பிரேஷன். அல்லேலூயா. சிம்சோனுக்கு பாருங்க ஆசீர்வாதங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம். 7 சடை போடுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆனால் அந்த பொண்ணு அது மேலே தான் கண்ணு வச்சிருக்கு. பூராத்தையும் காலி பண்ணி போடுச்சு, என்ன பண்ணுறது. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பலத்தின் ரகசியம், இந்த கேள்வி நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கும்படி விரும்புகிறேன். இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கும்படி நல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஆவியானவர் இதை என்னோடு கேட்டார், நான் பதில் இல்லாமல் நின்றேன், எனக்கு பதிலை கொடுத்தார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவ கேட்ட அந்த கேள்வியை, உன்னுடைய பலம் ஏன் இப்படி கேட்டா அப்படின்னா, அதுக்கு அவன் கொடுக்குற பதிலை வாசிச்சு பாருங்க. அவன் கொடுத்த பதிலை வாசிச்சு பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். மற்ற மனுஷனை, அது யார் மற்ற மனுஷன்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், ஆமென், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், அப்பொழுது நீ வேறு மனுஷன் ஆவாய். அப்படித்தானே? 1 சாமுவேல் 10:6 கரெக்டா? வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 10. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனாவாய். நாவை குறித்து நான் கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம மேல இறங்கி இருப்பது என்னது? நாவுகள். அப்படித்தானே? நாவுகள். ஸோ நாவுகளை பற்றி நம்ம ஒரு டைமென்ஷனை தான் யோசிக்கிறோம். என்ன டைமென்ஷன்? பேசுறதை பற்றி. அப்படித்தானே? டு ஸ்பீக். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆனால் டங் இன்னொரு வேலையும் செய்யுது. என்ன வேலை தெரியுமா? சில காரியத்தை நம்முடைய கண்ணு அழகா இருக்குன்னு பார்க்குது, அழகா இருக்குன்னு பார்க்குது. நம்ம மூக்கு கூட நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைக்குது. ஆனால் நம்முடைய நாவு அது சுவையா இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணிடும்? தள்ளிடும். அப்போ நாவு நம்முடைய பலத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பெந்தெக்கோஸ்தே நாளிலே தேவனுடைய நாவு, ஆவியானுடைய நாவே எல்லார் மேலும் இறங்கி இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பேச வேண்டியதை போதிக்கிறவராய் மாத்திரமல்ல, உங்களை பலத்தின் மேல் பலப்படுத்துகிறவராகவும் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், நான் மற்ற மனுஷனை போல ஆயிடுவேன்றான். அப்போ பரிசுத்தாவியானவர் வருகிற நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை மற்ற மனுஷர்களுக்குள்ளே உங்களை விசேஷப்படுத்தும்படி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் அப்படித்தானே பாசம் நடக்குது, எல்லாருக்கும் நடக்கிறது, உனக்கு நடக்காம இருக்கிறதுக்கு தான் ஆவியானவர் உனக்கு அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்காம இருக்கத்தான் ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். எல்லாருக்கும் நேரிடுகிறவைகள் உங்களுக்கு நேரிடாமல் இருக்கும்படி தான் ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். எனவே இந்த ஆவியானவர் தேவை, நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் தமது ஆவி உங்கள் மேல் ஊற்றுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்போ நான் கேட்குறேன், தெலீலாள் கேட்ட அந்த கேள்வி நான் கேட்குறேன், அவனுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருந்தது?
அவனுடைய மகாபலம் எதில் உண்டாயிருந்துச்சு சொல்லுங்க? அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருந்துச்சு? சரி, 16 வசனத்திலே வாங்கலே. 16 அதிகாரத்தில் 16, 17. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? இந்த வார்த்தையை நம்புறீங்களா? அவன் சொல்றான், என்ன சொல்றான்? என்னுடைய பலன் எதில் இருக்கு? என்னுடைய தலைமுடியில தான் இருக்கு. அதை வெட்டிட்டா நான் அவ்வளோதான், நான் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிறான். அப்படிதானே? அவனுக்கு தெரிஞ்சதானே சொல்றான். அப்படிதானே? ஏன் இப்படி சொல்றான்? சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க? அப்பா நீ நசரேன்பா, முடி மட்டும் போச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, எல்லாமே போயிடுச்சுப்பா, முடி போயிடக்கூடாதுப்பா, முடிதான்ப்பா முடிதான்ப்பா. அப்படிதானே? அம்மாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பகையில பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பலன் என் முடியில இல்லை, என்னுடைய பலன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன பிரச்சனைனா, தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனுக்காக செய்யப்பட்ட பிரதிஷ்டை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிரதிஷ்டைனால தான் அது நான் பரிசுத்தமா இருக்கேன் பாருங்க பிரதர், அந்த பாருங்க அவனை விட நான் பரிசுத்தமா இருக்கேன் பார்த்தீங்களா, அதனால தான் பிரதர் இது. பிரதர் நான் உபவாசம் இருக்கிறேன் பார்த்தீங்களா பிரதர், நான் வாரத்துக்கு 2 நாள், அதனால தான் பிரதர் இது. அதுக்கு அதெல்லாம் வேண்டாமா? பரிசுத்த குப்பையில் போட்டுருவோமா? உபவாசத்தை கீழே போட்டுருவோமா? இல்லை, அதெல்லாம் தேவைதான். அது கர்த்தர் சொல்லி நீங்களும் நானும் பெற்றிருக்கிற காரியங்களே, ஆனால் அவைகள் அல்ல உன் பலன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய பலன் கிறிஸ்து இயேசுவே, என்னுடைய பலன் பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 20 வசனத்தை வாசிங்க, 16, 20 வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை. என்ன அழகா போட்டுருக்கு பாருங்க. அவன் தலைமுடி போய் மொட்டையா இருக்கிறதினால், அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை. கர்த்தர் தாயா என் பலன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ரகசியத்தை அவன் அறியாதபடினால், சிம்சோன் இந்த ரகசியத்தை அறியாதபடினால், காரணம் அறிவு என்று ஒன்று இருக்கிறது, வெளிப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் அறிவை சார்ந்தவள் அல்ல, நாம் வெளிப்பாட்டை சார்ந்த. we no longer belong to the knowledge, we belong to revelation. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டாங்க, வெள்ளை சட்டை போட்டாதான்ப்பா, வெள்ளை சட்டை போட்டிருப்பா, வெள்ளை சட்டை போட்டிருப்பான். நானும் அப்படி தான் வெள்ளையா சட்டை போட்டு ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். நான் நினைச்சேன், பரிசுத்தவான்கள் எல்லாரும் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக நிற்கிறார்கள், பரலோகத்திற்கே பூமியில இருந்து தான் வெள்ளை சட்டைகள் போகிறது. அப்படிதானே? நெசவு நூல் தச்சு எல்லாம் அது பண்ணி ரெடி பண்ணி இங்கிருந்து சரவணா ஸ்டோர்லேருந்து மேலே போய் கொண்டிருக்கிறது. அப்படியா? பரலோகத்தில் வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெண்மையை பற்றி பேசுகிறது, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறது, நீதியின் நிறைவை பற்றி பேசுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா செடி கொடியெல்லாம் படைச்சது யாரு? நிறமாக மனுஷனை படைச்சது யாரு? அப்படித்தானே? இல்லைன்னா கருப்பாக இருக்கிற கோச்சுக்கு வரா இல்லையா? அப்படித்தானங்க? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் வெண்மை பிரியராக இருந்தால் ஆதாமி ஏவாளையும் வெள்வெளேன்னு உருவாக்கி இருக்கிற எல்லாரையும் வெள்வெளேன்னு வச்சிருப்பார். அப்படித்தானே? அல்லேலூயா. எல்லா நிறங்களையும் அவர் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். என் மேலே போட்டுக்கிற சட்டையெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நீங்க குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை தரித்திருக்கிறீர்களா? அதுதான் மேட்ரு. ஒரே வார்த்தை முடிச்சா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கு. வேற யாருக்குமே சாட்சி கிடையாது.
மோசே நிக்கட்டும், எலியா நிக்கட்டும், யாருக்குமே சாட்சி கிடையாது. பிதாவானவர் கொடுக்கிற அப்ரூவ்டு டெஸ்டிமனி ஒரே ஒருவரை பற்றி தான், அவர்தான் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. அந்த இயேசுவையே உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கும்படி கடந்து வந்தவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. நாமே இயேசுவை என்ன பண்ணிக்கிற முடியாது, மாட்டிக்கிற முடியாது. நமக்கு கிறிஸ்துவை உடுத்துவிக்கும்படி அருளப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனால் ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ கிறிஸ்து தான் இந்த இவனுடைய பலத்துடைய ரகசியம் கிறிஸ்து தான். அதை சரியா சொல்லிதான்னா அவனுக்கு வீழ்ச்சியே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் நடப்பதற்கு காரணம் நாம் தேவ பலத்தை சரியாய் நிதானிக்காதபடியினால். What is your strength? You think that fasting is your strength. You think that your prayer life is your strength. It is all needed. அதெல்லாம் தேவைதான். ஆனா அது உன்னுடைய பலன் அல்ல. உன்னுடைய பலன் என்ன தெரியுமா? கிறிஸ்துவே. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உபவாசிக்கணுமா? ஆமா. ஜெபிக்கணுமா? ஆமா. பரிசுத்தமா வாழணுமா? ஆமா. ஆனா அவைகள் உன் பலனா? இல்லைங்க. என்னுடைய பலன் கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினாலே நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினாலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால் அவரே எனக்கு பரிசுத்தமும் நீதியும் ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ முந்தின பலத்தின் ரகசியம் அது தேவ கிருபையா இருக்கிறது. பிந்தின பலத்தின் ரகசியம் அவர் அருளி இருக்கிற அபிஷேகமாக இருக்கிறது. தி anointing. Anointing is nothing but God's ability, God's power that is at work in us. தேவனுடைய வல்லமை, நமக்குள் செயல்படுகிற தேவனுடைய வல்லமை தான் அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இதுக்கும் கிறிஸ்துவை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது, அதுதான் சொல்லி என்ன செய்ய போறேன், முடிக்க போறேன். ஏன்னா சாம்சன் அல்லது சிம்ஷோன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சன் அப்படின்னு அர்த்தம். சன், சன்ஷைன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரிந்திருக்கிற ஒரே நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முந்தின ரகசியத்தில் அவர் எப்படி, பிந்தின ரகசியத்தில் அவர் எப்படி? முந்தின ரகசியத்தில் நன்றாய் கவனித்து பாருங்கள். அங்கே சிம்சோன் தனக்கு நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படித்தானே? 30 பேத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு அது நஷ்டம். 30 பேர் அவருக்கு கொடுக்க போறாங்கன்னா அது பெரிய லாபம். அவருக்கு லாபமாக இருந்தவைகளை நமக்காக நஷ்டமாக்கி உங்களையும் என்னை மீட்பதற்கான கிரயமாக தம்மையை ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த முந்தின ரகசியம் இருக்கிறதே, அது எப்படி உங்களுக்கும் எனக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னால், அவர் தமக்கு லாபமானவைகளை எல்லாம் விட்டு கொடுத்தபடியினால் உங்களுக்கும் எனக்கும் கிருபை அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு பரலோகத்திலே இருக்கிறதா அவருக்கு லாபம், அப்படித்தானே? பிதாவின் மடியிலே இருக்கிறதா அவருக்கு லாபம், அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அவர் தம்மை தாமே நம்மனாரா வெறுமையாக்கினார். மனுக்குலத்தை பாவம் வெறுமையாக்கி போட்டது. ஆனால் இவரிடத்தில் பாவம் இல்லாதபடினால் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர் உங்களுக்காக எனக்காக லாபமானவைகளை விட்டு கொடுத்து நஷ்டமடைந்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்த போது அவர் ஏழையானார் என்று வேதம் சொல்லுகிறது, அப்படித்தானே? தரித்திரரானாரே. பிரைஸ் காட். நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி இலவசமாய் கிருபை கொடுத்திருக்கிற போதிலும் வெளியேறப்பட்டதா இருக்கிற அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். அதனாலே லாபமானவைகள் நம்மை சேர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த பரத்தில் பிந்தின ரகசியம், பலத்தின் ரகசியத்திலே எப்படி சிம்சோன் வெளியரங்கமான கோலமானது போல, அப்படித்தானே? உங்களுக்காக எனக்காக இயேசு வெளியரங்கமான கோலமாகி, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே அதெல்லாம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சிம்சோன் 2 கண்களும் இல்லாமல் இருந்தது போல ஒரு நொடி பொழுது இயேசு கைவிடப்பட்டு, everything was dark around him, சகல இடத்திலும் இருள் சூழ்ந்திருந்தது. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். the darkest hour. ஏன் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் பதில் கிடைக்க முடியும். அப்படிதானே? சில நாட்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணேன். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அப்போஸ்தலருடைய பிரவர்த்திகள் அல்லது அப்போஸ்தலர் நடபடிகள், அதன் துவக்கம் எங்கே இருக்கிறது? 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். that was the darkest hour. காரணம் 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேளை வரைக்கும் பூமி எங்கும் இருள், அந்த கார் இருள். அந்த நேரத்தில் பிதா குமாரனை கைவிட்டு உருக்கமான இரக்கத்தினாலே உங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டார். ஒரு டெஃபினிட் ஆன்சர், டைம் ஆஃப் அ டெஃபினிட் ஆன்சர், நிச்சயமான பதில் நமக்கு கிடைத்தது. காரணம் இயேசு, அதாவது பிதா தன் குமாரனை கைவிட்டபடினாலே நீங்களும் நானும் சேர்த்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 3000 பேர் அவனை சிறுமைப்படுத்தினார்கள், கேலி பண்ணாங்க, அப்படித்தானே? பரிகசித்தார்கள். பரியாசம் பண்ணின 3000 பேர் சிதைந்து போனார்கள் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பரியாசம் பண்ணின 3000 பேர். ஒரு பெருங்கூட்டம் பரியாசம் பண்ணிச்சு. பக்தி உள்ளவர்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் பரியாசம் பண்ண கூட்டம் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 3000 பேர் இருந்தாங்க. பரியாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. பேதுரு அந்த கேலிகள் மத்தியில் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பரியாசம் பண்ணின இருதயத்தையும் குத்தினது. அதாவது பக்திமான்களாக இருந்தவர்கள் இருதயத்தில் குத்தப்படலை, ஆனால் பரியாசம் பண்ணி கேலி பண்ணவன் இருதயத்தில் குத்தப்பட்டு ஐயா சாரி அப்படின்னு வந்தான் பாருங்க. அந்த 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் பரியாசம் பண்ணின 3000 பேர் சிதைந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டில் பரியாசம் பண்ணின 3000 பேர் முதற் பலன்களாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றார், அப்பா உன் கிருபை, உனக்கு கொடுத்திருக்க கிருபை ஒரு ரகசியம். உனக்கு இருக்கிற அனாயிண்டிங், ஆவியின் பலன் என்பது ஒரு ரகசியம். ஆனாலும் தெளிலாள்களின் ஆவி என்ன செய்ய தெரியுமா? அந்த பலனை, நாம் அந்த பலத்தை பெற்றிருக்கிற வகை அறியாமல் அதை கொண்டு பணமாக்க நினைக்கிறது. எப்படி? இந்த ஆசீர்வாதம், இந்த கிருபை, இதெல்லாத்தையும் நீங்க என்னவா மாற்றணும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதோ ஒரு ஆசீர்வாதமா, ஏதோ ஒரு பணமா, ஒரு காரை வாங்கிட்டு போயிடுவோம், அதுவா? அதுக்கு தான் அதை கொடுத்தாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த பலன் மற்றவர்களை பார்க்கலும் விசேஷமாக இருக்கும்படிக்கு, ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? கார் வாங்குறதுக்கா? அப்படின்னா அந்த பலன் இல்லாத மற்றவர்களே கார் வாங்குகிறாங்க, அப்படிதானே? வீடு கட்டுறதுக்கா? அந்த பலன் இல்லாத மற்றவர்களை வீடு கட்டுகிறார்கள். அப்போ வீடு கட்டுவது, காரு வாங்குவது, நமக்கு நினைச்சதெல்லாம் நடப்பது, இதை தாண்டி ஏதோ ஒன்றை செய்யும்படிதான் அந்த ஆற்றல் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அந்த ஆற்றலை புரிந்து கொண்டபடினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்தது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, are you going to limit my power? என்னுடைய வல்லமை கொண்டு நீ வெறும் காரு வீடு வாங்கி வசதியாக இருக்கிறதா நினைக்கிறாயா? இல்ல இல்ல இல்ல. நோக்கம் அதற்காக அருளப்பட்டதல்ல, மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மையான ஒன்றை நீங்கள் செய்யும்படி, கிறிஸ்துவை வெளிச்சம் போட்டு காட்டும்படி, அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் தொடரும்படி, அவருடைய பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் தொடரும்படி, வெளிப்படும்படி இந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உங்களை விசேஷப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன், the power of the Holy Spirit, வல்லமை
உங்களை வித்தியாசப்படுத்துகிறது. மற்ற மனுஷர்களைப் போல யோசிப்பதற்காக அல்ல, செயல்படுவதற்காக அல்ல, அவர்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் நடக்கும்படிக்கும் செயல்படும்படிக்கும் கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களில் தங்கி தாபரித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உருமாற்றத்தை கொண்டு வரும்படிக்கும் உங்கள் மூலமாக நீங்க போகிற எல்லா இடத்திலும் அந்த வல்லமை பகிரப்படும்படிக்கும் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் இன்னும் ஊற்றும்படி விரும்புகிறார், இன்னும் ஊற்றும்படி விரும்புகிறார். பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு சிறு பிள்ளை போல கேளுங்க. Holy Spirit, I need you. ஆவியானவரே, நீர் எனக்கு தேவை. நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனது முகவரி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் வாழ்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களும் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னை மலை மேலே உயர்த்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம் தான் எனது முகவரி. ரமஷந்தலே இயேசுவே, எனது முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது இயேசுவே. உங்க பிரசனம் தான்
Lohora shalmaniniate. Nohora lasate. Lagidarolo. Lera lato la lasseneniado. Oh, எல்லாமே நீர்தான், எல்லாமே நீர்தான், என் பலனே நீர்தான். லோரஷமனாதீனியாத்தே. தாவீது இந்த ரகசியத்தை அறிந்தபடினால் தான் சொன்னான், அவர் என் பலன், அவரே என் பலன், நான் அசைக்கப்படுவதில்லை, காரணம் அவரே என் பலன், அவரே என் பலன், அவரே என் பலன். இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் நிலை நிறுத்துவார். ஓ, உன் தோல்வியோடு அவர்கிட்ட வரலாம், உன் துக்கத்தோடு வரலாம், சோர்வுகளோடு வரலாம். ஆண்டவரே, என் சிறையிருப்போடு வருகிறேன், என் தோல்விகளோடு வருகிறேன், என் சிறுமின் அனுபவங்களோடு வருகிறேன். நீங்க வரலாம், துக்கத்தோட தோல்விகளோட விழுந்து போன அந்த நிலைமையில வரலாம். நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு. உன்னை நிலைநிறுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு வருவதா, இயேசு என்னோடு இருப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, என்னாலும் வெட்கப்பட்டு போவதில்லை, எப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை, என்னாலும் வெட்கப்பட்டு போவதில்லை, எப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு வருவதா, இயேசு எனக்குள்ளே வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, என்னாலும் வெட்கப்பட்டு போவதில்லை, எப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை, எப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னாலும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, எப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னாலும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் நன்றி சொல்லுமா? இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை மதுரமாய் மாற்றிடும். உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் கிருபையாய் வெளிப்படும். அது மாத்திரமல்ல, அவரே பலத்தின் ரகசியமாயிருக்கிறார். The Holy Spirit is a secret behind your power. The Holy Spirit is behind the secret of our power. உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களைப் போல இராதபடிக்கு உங்களை வித்தியாசப்படுத்துவது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலே. எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆற்றலை கொண்டு, இந்த வல்லமை கொண்டு கர்த்தருக்காக ஏதாயிலும் நான் செய்ய வேண்டும், ராஜ்யத்திற்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும், எனக்குள் இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்தும்படிக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும். நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்ன செய்யவென்று தெரியாத நேரங்களில், எங்கள் கைகளில் ஒன்றுமில்லை, எங்கள் பையில் ஒன்றுமில்லை, எங்கள் சிந்தையிலும் ஒன்றுமில்லையே என்று தவிக்கும் நேரங்களில்
சடுதியாய் எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவராக, எங்களை கொண்டே மறுமொழி கொடுக்கும் ஆவியானவராக, எங்களை கொண்டே வெற்றியை பதிவு செய்கிற ஆவியானவராய், எங்களை கொண்டே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆவியானவராய் என்னாலும் நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாய் பலருக்கும் ஊழியம் செய்வீராக. ஆன்லைன்ல கேட்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இனிமேல் ஆஃப்லைன்ல கேட்க போகிறவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தைகள் தாராளமாய் அனுப்பப்படுகிறதற்காய் நன்றி. எங்கள் இன்னும் தாழ்த்துகிறோம், இன்னும் பெருமையாக்குகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில நீர் செய்து முடித்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.